New employee expectations. என்னடா தம்பி இன்னைக்கு சைட்லாம் எப்படி செட் ஆயிடுச்சா? ஏதோ போயிட்டு இருக்குண்ணே. ஓகேடா. துபாய்லாம் செட் ஆயிடுச்சா? என்னண்ணே துபாய்னு சொல்லி கூட்டிட்டு வந்து இங்க போட்டு என்ன சாவடிக்கங்க எல்லாரும் சேர்ந்து. அப்படி தாண்டா இருக்கும் வந்த புதுசுல. போ பழகிறோம். தம்பி சரத்து, யாரோ 2 பேரும் புதுசா வந்தாங்களாமே. இவங்க தானே யாரு? படுத்துட்டு இருக்காரு, உட்காந்துட்டு இருக்காரு. யாரு இந்த 2 பேரா? பயத்துல உட்காந்துட்டு இருக்காப்ல. என்ன தம்பி பரவாயில்லையா? தம்பி பரவாயில்லையா? உங்களுக்கு வேலைகள்லாம் எல்லாம் செட் ஆயிடுச்சா? ரூம்லாம் செட் ஆயிடுச்சா? எப்படி இருக்குது துபாய் உங்களுக்கு? துபாய் இருக்குன்னு ஆனா சைட்டா தான் போட்டு கூடுறாங்க. யாரு நீங்க? எப்படி தம்பி என்ன பிளான்? என்னண்ணே என்ன பண்ற மாதிரி ஐடியா? எதுக்கு வந்தோம்னே தெரியலண்ணே. சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க? சம்பாதிச்சு என்னென்ன பண்ண, அந்த வீடியோவை பார்த்து வந்து தொலைஞ்சிட்டேன். ஹபிபி கம் டு துபாய்னு கூப்பிட்டுட்டு வந்துட்டானோ. சரி தம்பி, துபாய்க்கு வந்துட்டியா? என்ன பிளானு? எனக்கு என்னென்ன கல்யாணம் ஆயிடுச்சு. அழகா ஒரு வீடை கட்டிட்டு ஊர்ல போய் செட்டில் ஆகணும் 2 வருஷத்துல. 2 வருஷத்துலயா? முடிஞ்சிடும். சொல்லுங்க நீங்க. உங்களுக்கு? எனக்கு என்னன்னா ஒரு பிளானும் இல்ல. 2 வருஷத்துல ஒரு 30-40 பவுன் நகையை சேர்த்துக்கிட்டு அம்மாடி ஆத்தாடி இருந்துக்கிட வேண்டிய 2 வருஷத்துல. சரி இந்த சின்ன ஒரு ஆசை. சரி 10 years employee reality. இப்படி சொல்றாங்க. நமக்கு ஒன்றும் புரியல. அப்படியே பிரதிபதி நிக்கிறேன் பித்து பிடிச்சி. 10 வருஷம் அது நம்ம வந்து ஒன்றும் கிழிக்கல. அவன் வந்து 20 வருஷத்து பிளான 2 வருஷத்துல பண்ணிட்டு ஊரை பார்த்து போயினே இருப்பான்னு சொல்றான். எனக்கு பார்க்க என்ன மாதிரி தெரியுது, இந்த செயினை பார்த்தவங்க தான் உனக்கு பிளானை மாத்திருப்பான்னு நினைக்கிறேன். உஷாரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நைட்டு தூங்கல உஷாரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.